என்ன குடுமி கண்ணு முழில படக்கு படக்க வந்து நிக்கா? பாத்து நில்லு, கீழ குதிச்சிர போது. Where is the fish aunty? என்னது வாரிசு பிசாண்டியா? என்ன குடுமி மீன்காரி புள்ளையா உண்டாயிருக்கா? வாரிசு வர போதுங்க. ஷோ fish aunty எங்க? அபியல என்ன செஞ்சியே? எங்க மறைச்சு வச்சிருக்கியே? உண்மையை சொல்லுங்க. என்னது என்ன செஞ்சியே மறைச்சு வச்சிருக்கீங்களா? நான் எதுக்காக மறைச்சு வைக்கணும்? நான் என்ன கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். பேதி எடுப்பா குடுமிகார உனக்கு பேதி எடுக்க எதுக்கு? என்னைய பேசி நீங்க உண்மையெல்லாம் மறைச்சிடலாம் நினைக்காதங்க. எல்லா உண்மையை நான் தெரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். fish aunty எங்க? அபியல நீங்க என்ன செஞ்சியே? நான் அவளை என்ன செஞ்சேன்? அந்த மீன்காரி அப்படியே கண்ணி பொண்ணு கடத்திட்டு வந்து வச்சுட்டான். என்ன குடுமி ரொம்ப ஆட்டம் போடுது என்னன்னு? ரொம்ப பேசாதங்க. முன்பக காரணமாக நீங்க தான் அபியல ஏதோ செஞ்சிருக்கீங்க. என்ன முன்பாக? என்ன காரணமாக செஞ்சோம்? குடுமி என்ன பேசியா நீ? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உள்ள எனக்கு தெரியும். fish aunty எல்லாத்தையும் வாய்ஸ் மெசேஜ்ல போட்டுட்டாவே. என்னது வாய்ஸ் மெசேஜ்ல போட்டாளா? fish auntyயோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான் போட்டுருக்காவே. என்னது நான் தாண்டி போட்டிருக்காளா? நான் என்ன அவ மேல நான் ஏறி விட்டனாக்கா? நான் காரணம் போட்டுக்காத மீன்காரி. இங்க பாருங்க ஓனர் அபியலே, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதங்க. நான் இந்த விஷயத்தை போலீஸ்க்கு எடுத்துட்டு போவேன், கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன், மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், பேப்பர்ல கொடுப்பேன், நியூஸ் சேனல்ல கொடுப்பேன். இந்த உண்மையை நான் வெளிக்கொண்டு வருவேன். எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். அப்படி வெளிச்சம் போட்டு காமிக்கணும் உனக்கு ஆசை இருந்தா மீன்காரிய நாய் கடிச்சத வெளிச்சம் போட்டு காமி. நல்ல முட்டைக்கால மாதிரி கூடாரம் போட்ட மாதிரி இருக்கும், அழகா இருக்கும் பாக்கறதுக்கு. வெளிச்சம் போட்டீங்கன்னா என்ன ரொம்ப சூப்பரா இருக்கும். சரோஜக்கா அத கண்டு கழிக்கதா மீன்காரக்க வர சொன்னாவே. சே அதையா? அது கண்டுகள் கேக்க என்ன இருக்கு? பேதி எடுப்பா மீன்காரிகளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. கண்டுகள் கேக்கல வரச்சனால கண்டுகள் கேக்கு. அவளுக்குலாம் போன் கொடுத்தோம்ல எங்களை தான் சொல்லணும். அதானே அவிய போனை நீங்க முதல்ல புடிங்கி வச்சிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு லேட்டா நியூஸ் தெரிஞ்சிருக்கு. முதல்ல fish aunty கிட்ட அவிய போன் இருந்திருந்தா எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா நான் என்ன கடிச்சிருப்பியா? fish auntyக்கு இப்படி ஒரு நிலைமை வராம நாங்க பாதுகாத்திருப்போம். ஓ நீங்க பாத்து காத்துட்டாலும் குடுமி நல்ல கும்மி அடிச்சிட்டு வீட்டுக்குள்ள தூங்கி இருந்திருப்பா. நீங்க வந்து பாதுகாத்துருவா. சரோஜக்கா நடந்த எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமாமே மீன்காரக்கா போட்டிருந்தாவே. அத பார்த்ததுனால தான் என் மக இப்படி குமரிட்டு நிக்காக்கா. ஓமாவா குமுறையில குடுமி ஆட்டிக்கிட்டு நிக்கா. அதை அறுத்துட்டு விட்டுட்டா எல்லாம் சரியாயிரும். ஆமா அந்த மீன்காரி என்ன பத்தி போட்டுக்கல, அந்த குழந்தை பத்தி ஒண்ணு போடலையோ? போட்டிருக்காம fish aunty போடாம எப்படி இருப்பாவே? இரவுன்னு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும், சூரியன்னு ஒண்ணு இருந்தா சந்திரன்னு ஒண்ணு இருக்கும், வில்லன்னு ஒருத்தன் இருந்தா ஈரன்னு ஒருத்தன் இருப்பான். கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும்போது நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல தான் குழந்தை இருந்திருக்கா. fish aunty அதையும் போட்டிருக்காவே. குழந்தை தான் அவியல காப்பாத்திருக்கான்னு எல்லாத்தையும் விவரமா போட்டிருக்காவே. ஆமா போடுவா. செவுட்ல உங்களுக்கு நாலு போட்டா அவளும் போடுவா. ஆமா நீ இப்ப எதுக்கு பக்கம் பக்கமா சூரியன் சந்திரன் இரவு பகல் என்னமா பேசுன? எதுக்கு இந்த உதாரணம்? அது fish auntyக்கு நீங்க கெட்டது பண்ணிருக்கீங்க, குழந்தை நல்லது பண்ணிருக்கா அதான் சொன்னேன். அப்படியே மீன்காரிட்ட போய் இப்ப கேட்டுருவான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டாதானே உன் குடுமையா இருக்க முடியும். ஓனர் மீன்காரக்க தானே போன்ல மெசேஜ் போட்டிருக்காவே. அதை பார்த்து தானே சௌமியாவி அமை வந்திருக்காவே. மீன்காரக்கட்டவே என்ன கேட்க போறிய ஓனர்? அந்த மீன்காரி கொண்டே அத்துட்டா எல்லாம் சரியா வந்துடும். நான் அவளைய குடமானி அழைச்சனும். என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பாரு. பேதி எடுப்பா மீன்காரி மகளுக்கு போன் பண்ணாக்க போன் கேட்டா. சார்ஜ் போட்டு வந்து கொடுத்தா அவ போன் பண்ணாம மெசேஜ் போட்டுக்கா மெசேஜ். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு முட்டை காலான கொடை காலான ஆக்கிப்படி. இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. fish aunty இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவியல கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பார் குடுமி, நானே டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல பேசிட்டு நின்னான்னு வச்சுக்க கொண்டே அறுத்து கடல்ல கொண்டு தள்ளி விடுவேன். ஐயோ வேண்டாம் சரோஜக்கா, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இல்லனா கொண்டு போய் தள்ளி இருக்கலாமா? ஏம்மா எதுக்குமா நீ தேவலாம அத வேற இழுக்காங்க? எவ்வளவு பெரிய சீரியஸான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. fish auntyக்கு சீரியஸ்மா? இந்த நேரத்துல கல்யாணம் காது குத்தலாம் ஒரு அவசியமா? ஆமா, மீன்காரிக்கு சீரியஸ். எல்லாரும் கல்யாணம் முடிச்சு எல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க.
அவளே போன் எடுத்து வச்சு பொருளை கிளப்பி விட்டுருக்கா. வாய்ஸ் மெசேஜிங்க பேர்ல குடுமி இங்க வந்து ஆட விட்டுருக்கா. அவ சீரியஸா இருக்கா அவளுக்கு. கொண்டையில ஆர்க்க போறேன் பாரு எல்லாரையும். சரோஜாக்கா வேண்டாங்கா, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்கக்கா. ஷோ கடவுளே, இத 10 வாட்டி கேட்டுட்டேன். போ, அந்த மீன்காரியை உள்ளதான் படுத்து கிடக்கா, போய் பார்த்து கும்மி அடிங்க. பாக்குறேன், இதுக்கு மேலதான் உங்களுக்கு இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். விசாண்டிக்கு ஏற்பட்டிருக்க நிலைமைய நான் பேசியே தீருவேன். அத வெளியே கொண்டு வருவேன். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி. ஏ குடுமி, ஓடாத நில்லு. முதல்ல அவளை தலைமுடியை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே பேக் எப்படி இருக்குன்னு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டு. அதுக்கு பிறகு நடந்தது என்னன்னு காட்டிக்கலாம். வந்துட்டா குடுமி ஆட்டிக்கிட்டு. ஏ குழந்தை, நீனு நானும் ஒன்னாதானே வந்தா? அது என்ன அந்த மீன்காரி நான் மட்டும் என்ன கொடுமைக்காரின்னு மெசேஜ் போட்டுருக்காளா? தெரியலையே ஓனர், என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியலையே. ஒருவேளை மீன்காரக்காவை நாய் கடிச்சது காரணம் நீங்க தானோ? அட பியாதி இருப்பா. அந்த மீன்காரியை நான் எப்படி கடிச்சுன்னு உனக்கு தெரியாதா? என்ன புதுசா கேட்க ஏன்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி? இல்ல ஓனர், மீன்காரக்கா அப்படி போட்டுக்காவலாமே, அதான் கேட்டேன். கேப்பா, நல்லா கேப்பா. அந்த நாய் மீன்காரி கடிச்சதோட நிறுத்திட கூட, ஒன்னையும் சேர்த்து கடிச்சிருக்கணும். ஏ தம்பி ஜாகர, நீயா? என்னல இந்த கருவாட்டை கூட்டிட்டு வந்திருக்க? ஏக்கா, அது வந்து விசாண்டி காணோனே. கண்மணி நம்ம வீட்ல வந்து கேட்க வந்தாளா? அப்பதான் அம்மா வீடு ஃபுல்லா தேடிட்டு நீ வீட்ல இல்லன்னு கண்டுபிடிச்சாங்க. ரெண்டு பேரையும் காணோன்னு பேசிட்டு இருந்தோமா? அப்பதான் பச்சைக்கிளி குழந்தைய காணோன்னு தேடி வந்தா. 3 பேரையும் காணுமேன்னு தேடிட்டு இருந்தோமா, யாரோ கடத்திட்டாங்களோன்னு நினைச்சிட்டு. அப்பதான் திடீர்னு விசாண்டி கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு, அவங்கள ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீனு போட்டிருந்தாங்கக்கா. எனக்காச்சு விசாண்டிக்கு. எங்க அம்மாவை என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணாம விட்டோம்ல, அதான் நாங்க செஞ்ச தப்பு. அதனாலதான் உன் ஆத்தாக்காரி உள்ள படுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கா. மெசேஜ். ஏக்கா, எனக்காச்சு. ஏல தம்பி ஜாகரு, நான் சித்தி வீட்டுக்கு போறதுக்காக ராத்திரி 12 மணிக்கு கிளம்பினேன். இந்த குழந்தை நானும் வரேன்ட்டு பின்னாடி வந்துட்டா. வெளியே வந்து பார்த்தா அந்த மீன்காரி நின்னுகிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா புருஷனை தேடிட்டு இருக்கேன்னா. நீங்க எங்க போறீங்கன்னு எங்களை கேட்டா நாங்க அங்க போறோம்னு சொன்னோம். நானும் பின்னால வரேன்னு பையன் எடுத்து கூடவே வந்துட்டா. வர வேண்டான்னு எவ்வளவோ சொன்னி தம்பி ஜாகரு, கேட்கவே இல்லை அந்த மீன்காரி. போற வழியில நாய் குலைச்சிச்சு. நாங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா கூட குலைச்சதோட நிறுத்திருக்கோம். இந்த மீன்காரி எல்லா நாயும் எனக்கு தெரியும், நான் மீன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல பேச்சுவார்த்தை நடத்த போனா. பேச்சுவார்த்தை நடத்தி எங்க பேர்ல அதை கிளப்பி விட்டுட்டா. அந்த நாய்களும் பின்னாடி கோவத்துல ஓடி வந்து கடிச்சுட்டு இதுதால நடந்துச்சு. இதுல இந்த மீன்காரியை நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அவ என்னடானா உள்ள பத்துக்கிட்டு நெட்டச்சி நல்லவா, நான் மோசமானவான்னு மெசேஜ் போட்டுருக்காளாம். நாய் கடிச்சிட்டேன்னு இந்த மீன்காரியை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து இவ்வளவு காத்து கிடந்தோம்ல, எங்களை தான் சொல்லணும். ஆமா, நீ எதுக்கு இந்த கருவாடை கூட்டிட்டு தெரியா? இவளுக்கு அண்ணங்காரர் இல்ல, அப்பா இல்ல, அவளை கூட்டிட்டு வர வேண்டியதானே. இவ எதுக்கு ஒன்னே கூட்டிட்டு வந்தா? இல்லக்கா, அவங்க அம்மா காணோன்னு நம்ம வீட்டுக்கு வந்தால. அப்பதான் அந்த மெசேஜ் வந்துச்சு. அப்படியே கண்மணியை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். வருவாளே, நல்லா வருவா. கண்ணுமணி கரப்பாம்பூச்சின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு திரி. நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைன்னா கரப்பாம்பூச்சி எல்லா பூச்சியும் உள்ள வந்துடும். ஏ கருவாடு, உன் ஆத்தாக்காரி மீன்காரியை காணோன்னா எங்க வீட்டுக்கு தான் நேரம் ஓடி வருவியா? ஏன் வேற எங்கேயும் உன்னால தேடி அலைய முடியாதா? அண்ணி, எங்க அம்மா அங்கதானே அடிக்கடி வருவாங்க. அதான் உங்க வீட்டுக்கு தேடி வந்தேன்னு நினைச்ச மாதிரியே நீங்க தான் ஏதோ போய் பண்ணிருக்கீங்க. என்னது? இவ்வளவு நேரம் நான் என்ன கதை சொன்னேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க அம்மா மெசேஜ்ல போட்டிருக்காங்கல்ல, அதான் சொன்னேன். அவங்க சும்மா எல்லாம் போட மாட்டாங்க. அப்படியா? கொண்டு அறுக்க போறேன் பாரு. ஏல தம்பி ஜாகரு, நான் என்ன கதை சொல்லியிருக்கேன், இவன் என்ன பேசிட்டு இருக்க பாருல. இவளெல்லாம் கூட்டிட்டு நீ அலைஞ்சிட்டு இருக்க. பண்ணு கொண்டையே பன்னார்வல வச்சு கிறுகிறுன்னு அறுக்க போறேன், பாத்துட்டே இரு. ஏக்கா, கண்மணி பாவக்கா, உங்க அம்மாக்கு இப்படி ஆயி போச்சேன்னு அவளே வருத்தத்துல இருக்காக்கா. இல்ல அப்ப என்னைய இவன் என்ன சொன்னாலும் உனக்கு பரவாயில்ல. சீடி, அப்படிலாம் இல்லக்கா, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். விசாண்டி எதுக்கு போட்டாங்கன்னு தெரியலையே, அவங்க கேட்டாதான் தெரியும். அந்த மீன்காரிக்கு பேதி தான் எடுத்திருக்கு. ஏ கருவாடு, உன் ஆத்தாளவே பக்கத்துல இருந்து பாத்துக்கப்ப. ராத்திரி முழுக்க உட்காந்து காவல் இருந்தோம்ல, எங்களை தான் சொல்லணும். நல்ல பேர் தந்திருக்கேன் ஆத்தாள மோளும் சேர்ந்து. சேகர் மச்சான், வாங்க போய் எங்க அம்மையை பார்க்கலாம். ஆமா, சேகர் மச்சான் வருவா. மச்சான் வாங்கடல, என் தம்பி வரமாட்டா, போகல. வந்துட்டா மச்சான் கிச்சானிக்கிட்டு. சேகர் மச்சான், எங்க அம்மையை போய் பாப்போம். ஏக்கா, போய் நான் விசாண்டியை பார்த்துட்டு வரேன்க்கா. இல்ல நீ போவேண்டான்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த மீன்காரிக்கே பேக்கல பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கு. இவ்வளவு நேரம் நானே பார்த்து டென்ஷன் ஆகி வந்து நிக்கேன். இத இவ பாக்கக்கு வாணி கூட நீ பின்னாடி போவியா? அந்த மீன்காரிக்கு தான் விவசாய எல்லாம் வெக்கமான இல்ல. எல்லாரும் வந்து கண்டு கலிங்கன்னு மெசேஜ்ல போட்டுருக்கா. உனக்கு மேல வெக்கமான இல்ல. ஏ கருவாடு, நீ உன் ஆத்தால பாக்க வந்தியா, தம்பி கூட கும்மி அடிக்க வந்தியா? வந்தல இருந்து நானும் பாத்திருக்கேன். அம்மா கறி போய் பார்க்க போகாம என் தம்பியை வா பண்ணி கூப்பிட்டு இருக்கா. அவெல்லாம் வர மாட்டாப்ப. ஏக்கா,
கால எடுத்து உள்ள வச்சான்னு வச்சுக்கியா காலை நறுக்கி விடுவேன். ஏ கருவாடு ஒன்னே போனே. சரி பெத்த ஆத்தாளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தம்பியை கூட்டிட்டு போய் கும்மி அடிச்சிடணும் இவளுக்கு. இல்ல அவ கூப்பிட்டானா எங்கனாலும் பின்னாடி போயிருவியோ. நீ வீட்டுல இருந்துட்டு அவ அண்ணங்காரன் கூட அவளை அனுப்பி விட வேண்டியதல்ல. மெசேஜ் வந்துச்சா உன்னை கூப்பிட்டுட்டு பறந்து ஓடி வந்துட்டானா. எதுல வந்தா? இல்ல கார்ல தானே வந்திருக்கா. நிரோஜாவையும் அவ புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது, அந்த கருவாடு கூட கும்மி அடிக்கதான் முடியும் உன்னால. ஓனர் ஆட்டாக்கு ரூபாய் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களா? இப்ப ஆட்டோ பிடிக்க வேண்டிய வேலையே இல்லை ஓனர். உங்க தம்பி கார்லயே போயிடலாம் வாங்க. உனக்கு ஓம் பிரச்சனை. ஆமல வீட்டுக்கு தான் போன, வேற என்ன காட்டுக்க போவேன். அந்த மீன்காரிக்கு என்ன அப்படி நிலைமை வந்துட்டு நாய் கடிச்சிருக்கு அவ்வளவுதான். நாளாதான் படுத்துக்கிட்டு மெசேஜ் போட்டு கிடக்கா. நீ அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்படாத, தேஞ்சிருவா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். சரிக்கா, அப்ப வீட்டுக்கு போய் சமைச்சு பிசாண்டிக்கும் கண்மணிக்கும் சாப்பாடு மட்டும் எடுத்து வந்து தந்துருவோமா? ஏலே வர அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தத்து கொடுத்துட்டேனோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குல்ல. உன் நினப்பு என்ன பூரா அந்த கருவாட்டை பார்த்தா பூனை மாதிரியே சுத்துது. இல்லக்கா, ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுவாங்களா, அதான் சொன்னேன். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. மீன்காரி மோய் வருவாரு, வந்து பாத்துக்கிடுவாரு. வாழ நம்ம போவோம். சரிக்கா, நான் போய் கண்மணிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரட்டுமா? தம்பின்னு பார்க்க மாட்டேன் சேகரி. போல போவோம். சரிக்கா. எங்க நம்ம போறோம்? இப்படி எங்க போறோம் தெரியாம தான் எந்தாலியா போய் ஒளிஞ்சிட்டு விளையாடுங்க வந்து கிடந்திருக்கு. இனியாவது பாடாம வந்து தலை வீட்டுக்கு போனோம். சாரி ஓனர். பிசாண்டி, ஓ மை காட், என்னாச்சு பிசாண்டி உங்களுக்கு? நாய் கடிச்சிருச்சுமா. ச்சே, இரக்கமே இல்லாத நாய். இப்படி கடிச்சு வச்சிருக்கு, இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காவ உங்களுக்கு? ஆமாமா, அதை ஏன் கேக்க? கடுகடுன்னு கடுக்குது ஜாமிமா. பிசாண்டி, இந்த நிலைமைக்கு காரணம் வனரபியல்னு போட்டிருந்தியா? என்னாச்சு பிசாண்டி, அவ என்ன செஞ்சாவ? ஜாமிமா, அதை ஏம்மா கேக்க? பெரிய கதை. மீன்கரக்கா எப்படிக்கா இருக்கிய? சிலுப்பாக பாக்குறியே நிலைமைய. வலி தாங்க முடியல சிலுப்பா. பிசாண்டி, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க. நேத்து ராத்திரி 12 மணி இருக்கும். என் புருஷன் வாரேன்னு சொன்னாவிலேருந்து நான் வெளியே வாசல்ல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேனா, வானரும் குழந்தை பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே வந்தாவ சாமிமா. நான் வானர்கிட்ட இந்த நேரத்துல எங்க போறிய வானருன்னு கேட்டேன். அதுக்கு அவியா இந்த மாதிரி சித்தி வீட்டுக்கு போறேன்னு சொன்னாவல. நான் இப்ப எதுக்கு உங்க சித்தி வீட்டுக்கு போறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவிய உண்மை என்னன்னு சொல்லல, குழந்தை பிள்ளை தான் சொன்னா. என்னது பிசாண்டி, அந்த ரூபி பிள்ளைக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு பத்தியா? அது இப்பதான் வானருக்கு தெரிய வந்திருக்கும் போல. அததான் கண்டுபிடிக்கிறதுக்காக ராத்திரி 12 மணிக்கு அவிய சித்தி வீட்டுக்கு போறதுக்கு வந்திருக்காவ. அந்த விஷயத்தை இப்பதான் வானரபியல் கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஆமா சாமிமா, வானர் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காவ. நான் வீட்டை நாங்க அப்பவே சொன்னமே, நீங்க நம்பினீங்களான்னு கேட்டேன். அதுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆவட்டும் அதுக்கு பிறகுதான் உனக்கு இருக்கு அப்படின்னாவ. சரி, நான் அவளை எழுப்புறது கூட வரேன்னு சொல்லிட்டு கூட போனேனா, போற வழியில தான் இப்படி ஆகி போச்சு. பிசாண்டி, நீங்க எதுக்கு போனீங்க பிசாண்டி? வானருக்கு உதவி செய்யலாமேன்னு போனேன். அவியன இந்த விஷயத்தை கன்ஃபார்மே பண்ணல. அத அவியலுக்கு தெரியப்படுத்தலாம்னு நினைச்சு போனேனா, இப்படி ஆகி போச்சுமா. பிசாண்டி, நீங்க மட்டும் போகாம இருந்திருந்தீங்கன்னா வானரபியல நாய் கடிச்சிருக்கும். தேவையில்லாம ப்ராப்ளத்துல போய் நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. அவியலுக்கு எதுக்கு பிசாண்டி நீங்க ஹெல்ப் பண்ண போனீங்க? எப்படியே போறாவன்னு விட்டுட்டு இருக்க வேண்டியதானே? நீங்க ஹெல்ப் பண்ண போய் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க.
ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா அந்த கருவாடு. இவளுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்.